அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. காலையில டைம் என்ன ஆச்சு? இன்னும் அப்பாவையும் காணோம், இந்த ஜீவாவையும் காணோம். யாராவது வந்து நம்மள கண்டுக்கறாங்களா? அப்பா காலையில எழுந்தது என்கிட்ட தான் வந்து குட் மார்னிங் சொல்வீங்க. இப்ப என்னன்னா மணி 8 ஆச்சு, இன்னும் காணல. நேரம் மட்டும் என்னால நடக்க முடிஞ்சது. வாப்பான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிருப்பேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பொண்ணை பாக்குறதே கிடையாது, பொண்ணு கிட்ட பேசுறதும் கிடையாது. அப்பா ஆனா உண்மையிலே நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. இந்த வீட்டுக்கு வந்தது நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. உனக்கு என்ன விட இந்த வீட்டுல உள்ள எல்லாரும் முக்கியமா போயிட்டாங்கல்ல. இரு இரு இன்னைக்கு நீங்க வாங்க, நான் கவனிச்சுக்கிறேன். இந்த ஜீவாவுக்கு என்னாச்சு? டேய் முட்டைக்கண்ண முடியா, நேத்து என்ன சொன்ன? மிஸ் பண்ணிட்ட. எவ்வளவு பொண்ணுங்க என்ன பாத்துருக்கு, ஒரு பொண்ணு கூட நான் பார்க்காம விட்டுட்டேன். பாத்திருந்தா நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா? என்ன விட உனக்கு நல்ல பொண்ணு தேவைப்படுதோ? வாடா வா, உனக்கு இருக்கு. ஒருத்தி நடக்க முடியாம ரூம்குள்ளே உட்காந்துருக்காளே, அவ கூட சேர்ந்து என்ன ஏதுன்னு பேசுவோம், எதுவுமே கிடையாது. ஆனாலும் மரகதம்மா, ஐஷாமா, சாலாமா எல்லாரும் மாறி மாறி வந்து எனக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்யறாங்க. எதுக்காக இவங்க எல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கே தெரியல. காலையில எழுந்து ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போக, இப்ப குளிச்சு துணி மாத்துறது முதற்கொண்டு கூட இருந்து ஹெல்ப் பண்றாங்க. ஷோ, இதெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்குமா? இல்ல நம்ம இந்த வீட்ல ஜீவா கூட வாழணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களான்னு புரியவே இல்ல. மனுஷங்களை எப்பவுமே நம்ப முடியாது. எல்லாருமே காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போவாங்க. அதை விட அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்காக செய்யறாங்களேன்னு அவங்க மேல பாசம் காட்டணும், அப்புறம் ஏமாந்து போய் தான் நிக்கணும். ஒண்ணுமே புரியல. தங்கம்மா, ஏய் தங்கம்மா, இத்தனை மணிக்கு வராரு பாரு, இதுல சவுண்ட் வேற. ஏய் தங்கம்மா, பா வாங்கப்பா. ஏதோ வந்துட்டேன்டா. தங்கம்மா குட் மார்னிங். குட் மார்னிங்லாம் கிடக்கட்டும். என்னப்பா உங்களுக்கு இப்பதான் விடிஞ்சிருக்கா? என்னாச்சு தங்கம்மா? பொண்ணு நடக்க முடியாம பெட்லயே உட்கார்ந்திருக்காளே, அவளுக்கு என்ன தேவை ஏது தேவை பாப்போங்கிற நினைப்பு இருந்ததா? ஐயோ தங்கம்மா, நினைப்பெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அதான் இப்ப சாலா வைஷு மரகதம் என் வேதவழி அக்கா முதற்கொண்டு உன்னை பாத்துக்கிறாங்க. அதான் அவங்க இருக்கும்போது நான் எதுக்குன்னு. என்னப்பா அவங்க எல்லாம் அடுத்தவங்க, அவங்கள நம்பி நான் இருக்க முடியுமா? ஏன்பா இப்படி இருக்க? உனக்கு என்ன பாத்துக்க கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்குன்னா சொல்லுப்பா, இனி உன்கிட்ட நான் எதுவுமே கேட்கல. தங்கம்மா என்னம்மா இப்படி பேசிட்ட? இல்லடா கண்ணு, அப்பாக்கு இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. அவங்க எல்லாரும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சாப்பாடு கொடுக்கும் போது நான் வருவோம்னு நினைச்சேன்டா. அதுவும் இல்லாம நேத்து அப்பா, ரத்னா சார், வைரம் சார், அபிமன்யு, அப்புறம் நம்ம சம்பந்தி எல்லாரும் சேர்ந்து வெளியே மொத்தமா போனோம் பாத்தியா? நம்ம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம்டா. எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க. எங்க போனேன்னு சொல்லல பாரு, பார்க்குடா. நம்ம ஊர்லயே அந்த பெரிய பார்க் இருக்கு பாத்தியா? இப்ப கூட நிறைய ஆல்ரெடி பண்ணிருக்காங்களே. டேய் தங்கம்மா, அங்க சுத்தி பார்க்க எவ்வளவு இடம் இருக்குன்னு நினைக்கிற? குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். நிறைய கேம் எல்லாம் வச்சிருக்காங்கடா. ஒரு நாள் நீ வேணா ஜீவாவை கூட்டிட்டு போவேன். போறேன்ப்பா போறேன். என்னலாம் உன் மகளாவே நினைக்கலனா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப மாறிட்டப்பா. உன்னோட லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிட்ட. இல்ல தங்கம்மா. பாப்பா சும்மா நடிக்காத, உண்மை அதான். இப்பெல்லாம் பொண்ணை விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் முக்கியமா போச்சு. இப்பவும் காலையில இருந்தது என்னதான் பாக்கணும், எனக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு நினைப்ப. ஏன் சொல்ல போனா என் முகத்துலதான் முழிக்கணும்னு நினைப்ப. ஆனா இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே மாறி போச்சுல. இப்பெல்லாம் உன்னை பாக்குறதே கஷ்டமா இருக்குப்பா. அந்த அளவுக்கு பிஸியா இருக்கீங்க. ஓகேப்பா, ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. யார் வேண்டாம்னா எனக்கு என்ன தேவையோ யாரையாவது நம்பி இருக்கேன். இல்ல வேண்டாம்ப்பா, எதுவும் தேவையில்ல. சரி நீங்க போங்க. உங்க ரத்னம் சார், வைரம் சார், அபிமன்யு சார், அப்புறம் உங்க சம்பந்தி எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. போங்க. அப்புறம் எதுக்கு ரத்னம் சார மட்டும் சாரு சாருங்கிறீங்க? அவங்களே இனிமேல் முறை வச்சு கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வரும்? அண்ணன் தம்பி முறை வரும்னு நினைக்கிறேன். ரத்னம் அண்ணனே கூப்பிட்டுங்க. இந்த குடும்பத்தோட ஒண்ணு மண்ணுமா ஆயிட்டீங்களே. தங்கம்மா பாப்பா போதும், கிளம்புறீங்களா? உங்க அண்ணன் தம்பி எல்லாம் தேட போறாங்க. அப்பா 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 என்னப்பா ஆச்சு? கண்ணெல்லாம் கலங்கிட்டு. அப்பா சாரி தங்கம்மா, சாரி. எனக்கு புரியுது, உன் பேச்சிலே தெரியுது நீ அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு. உண்மைதால இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் மாறிட்டேன். பிள்ளைய கூட நான் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறேன். நல்லா இருந்தா சரி, இப்படி முடியாத சூழ்நிலையில கூட தங்கம்மா அப்பாவை மன்னிச்சிடுறா. ஐயோப்பா, இதெல்லாம் மனசுல இருந்து வந்த வார்த்தை இல்லப்பா. சும்மா உங்களை திட்டணுங்கிறதுக்காக. அப்ப சொல்ல போனா நீங்க இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா. இல்ல தங்கம்மா, அப்பா தப்பு பண்ணிட்டேன். உன்னை இந்த அளவுக்கு மிஸ் பண்ண விட்டுட்டேன்ல. இனி உன் கூட உன் பக்கத்துல சோபா எடுத்து போட்டு டெய்லி தூங்கிக்கிறேன். என் பொண்ணை நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். ஐயோ அப்பா, அதெல்லாம் தேவையில்ல. இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே நான் அப்பப்பா வந்து பாத்துக்கறாங்க. என்ன வேணும்னு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்கப்பா. பா நம்ம வீட்டுல இருந்தா பாத்தீங்களா கூட்டு குடும்பமா. இப்பெல்லாம் யாருக்காவது தலைவலி காய்ச்சல்னா கூட குடிக்க தண்ணி கேட்டா கூட மோந்து கொடுக்க மாட்டாங்கப்பா. ஆனா இந்த வீட்டுல அப்படி இல்லப்பா. பரம்பச்சை பார்க்காம அவங்க பிள்ளை மாதிரி என்ன பாத்துக்கறாங்க. அப்பா அது ஒரு சில நேரம் எனக்கு சங்கட்டமா இருக்கு. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு வெறுக்கிறேன். இவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து சகஜமா சந்தோஷமா பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா அழாதீங்கப்பா. சாரிப்பா.
ஐயோ இல்ல தங்கம்மா. அப்பா சொல்ல போனா நம்ம வீட்ல இருந்ததை விட இங்க வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இவ்வளவு சந்தோஷத்தை உங்க முகத்துல நான் எப்பவும் பார்த்ததில்லப்பா. சொல்ல போனா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்காகவே வாழ்ந்தவங்கப்பா நீங்க. உங்களுக்கு நீங்க எந்த ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட உண்டாக்கிட்டது கிடையாது. இப்படிப்பட்ட நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சும்மா உங்ககிட்ட பாப்பா சாரிப்பா, ப்ளீஸ் கஷ்டப்படாதீங்க. இப்படிலாம் பேசி சும்மா உங்களை வெறுப்பேத்தி ஏதாவது சின்ன சின்ன சண்டை போடலாம் தான் இப்படி பேசுனேன். அப்பாடா, நம்ம பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஓங்கி ஓங்கி பேசி நான் செய்யறதெல்லாம் கரெக்ட்னு ஆர்கியூ பண்ணோம். அது எப்படியா கரெக்டா இருக்கும் நம்ம கிட்ட வம்புக்கு வருவா. அது இது அச்சோ அப்பா பண்ணதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்பாப்பா நான் சும்மாதான்ப்பா சொன்னேன், உங்களை கஷ்டப்படுத்த பேசலப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட அவ மனசுல என்ன இருக்கோ எல்லாமே தன்னை போல கொட்டி தீத்துருவா. இப்போதைக்கு என் பொண்ணு மனசுல ஜீவா மட்டும் இல்ல இந்த குடும்பமும் ஓரளவுக்கு இடம் பிடிச்சிட்டாங்க. சீக்கிரத்துல நீ இந்த வீட்லயே இருக்கலாம்னு சொல்லுவாமா. மாடி தங்கம்மா, நீ சொன்னேல இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் உன்னை மாறி மாறி வந்து பாத்துக்கிறாங்கன்னு, இதை என்னாலே நம்ப முடியலமா. உன்னை அவங்க வீட்டு பொண்ணா நினைச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கும் போது இதை விட ஒரு பெத்தா பனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு. நம்ம பொண்ணு இங்கேயே சந்தோஷமா வாழணும்னு தானே நினைப்பேன். அதுக்காக தான் நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கேன். நம்ம வீட்டுல மாதிரி எல்லாத்தையும் உனக்கு நான் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன். இந்த குடும்பத்துக்குள்ள நீ இருக்க மாட்ட, அவ்வளவுதான்டா. உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்ட. இனி ஏன் கைக்குள்ள நீ இருந்தேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் இந்த பெத்தவனோட ஆசை. அதுக்காக நான் உன்னை விட்டு தள்ளி தாண்டா இருக்கேன். எதுவும் நினைச்சுக்காதடா. அப்பா நீ மேல கோபமா? சாரிப்பா. ஐயோ தங்கம்மா, அழாதமா அழாதமா கண்ணீரத்தோட. இல்லப்பா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. எனக்காக தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு நான் உங்ககிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது. இருக்கட்டுமா, உன் மனசுல உள்ளத நீ சொல்லிட்ட. அப்பாவும் உன் மனச புரிஞ்சுக்கிட்ட. நீ என்ன காலையில எழுத்ததும் உனக்கு வந்து குட் மார்னிங் சொல்லணும் அவ்வளவுதானே? இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. எனக்கு சந்தோஷம் தான். இல்ல தங்கம்மா, எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கறாங்கப்பா. என்ன ஒரு கஷ்டம்னா திடீர்னு நான் இந்த வீட்டை விட்டு போறேன், எனக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் கிளம்புனா இவங்க மூஞ்சில நான் அடுத்து எப்படி முழிப்பேன்? எனக்காக இப்படி பாத்துக்கிட்டவங்கள கஷ்டப்படுத்திட்டு போற மாதிரி ஆயிடுமேனு ஒரு குற்ற உணர்ச்சிப்பா. அதுக்கு இப்ப இருந்தே நீங்க எனக்கு எல்லாம் செஞ்சீங்கன்னா வீட்டை விட்டு போகும்போது அவ்வளவு கஷ்டம் இருக்காதுல்ல. தங்கம்மா யாரையும் கஷ்டப்படுத்தாம போய்க்கலாம்ப்பா. என்ன கண்ணு, இன்னும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறியா? தெரியலப்பா. தங்கம்மா, அப்பா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த குடும்பம் மாதிரி ஜீவா தம்பி மாதிரி நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையாது. இதெல்லாம் கடவுள் உனக்கு ஏதோ கொடுத்த வரோம். உனக்கே தெரியும்ல, யாராவது ஒரு ஆள் ஒரு மாதிரியா இருந்தா கூட அப்பா அவங்கள விட்டு விலகிடுவேன்னு. ஆனா இந்த குடும்பத்துல யாரையுமே ஒரு ஆளு கூட அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்கன்னு சுட்டி காட்ட முடியாதுமா. அப்படிப்பட்ட குடும்பம். அதை விட ஜீவா தம்பி, நீயே சொல்லு, எந்த ஒரு பையன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி விருப்பத்தை தான் விருப்பம்னு நினைக்கிறான்? அது இல்ல 100ல் 10 வேணா இருக்கலாம். நான் ஜீவா தம்பி அதுக்கும் மேல உனக்கு எது விருப்பமோ அதுபடி இரு. உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு உன்னை விட்டு விலகி உங்க வீட்டுல நீ இருக்கமா. ஜீவா தம்பி நினைச்சாலும் சரி, இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்க நினைச்சாலும் சரி, உன்னை வலுக்கட்டாயமா எதை வேணாலும் ஒத்துக்க வைக்கலாம். ஆனா யாரும் அப்படி பண்ணலாமா? உன் மனசுப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஜீவா தம்பி மாதிரி ஒரு ஆள்லாம் கிடைக்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணுமா. தங்கம்மா இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குடும்பமே வேண்டாம், பாப்பா நம்ம வீட்டுக்கு போலான்னா அவ சந்தோஷம் தான் முக்கியம். நான் உன் கைய புடிச்சிட்டு வந்துருவேன். ஆனா ஜீவா தம்பி நம்ம கூடயே வருவார் மட்டும் நினைக்காத. கண்டிப்பா வரமாட்டாருமா. உன்னை விட இந்த குடும்பம் முக்கியம்னு சொல்றதை விட இந்த குடும்பத்துல ஒரு ஆளதான் உன்னையும் நினைக்கிறாரு. ஆனா நீ அதை உதாசனப்படுத்திட்டு போனா அவரு இந்த குடும்பத்தை உதாசனப்படுத்தணும்னு நீ ஒண்ணு இல்லையே. கண்டிப்பா இந்த குடும்பத்தை விட்டு கொடுத்துட்டு ஜீவா தம்பி வர மாட்டாரு. இந்த குடும்பத்துல உள்ள யாரும் உன்னை அடுத்த மனசியா பார்க்கவும் மாட்டாங்க. ஒரு கோவிலுக்கு போனா எந்த அளவுக்கு மன நிம்மதி கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த வீடு உனக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இனி ஓ இஷ்டமா. அப்பா எந்த ஒரு விஷயத்துக்கும் வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணு விருப்பம் தான் என்னோட விருப்பமோ. பாத்துக்கோமா. சாலா உனக்கு வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லப்பா, இப்ப நான் குடிக்கிற மாதிரி இல்ல. ஒரு 1 hour ஆகட்டும். தங்கம்மா, அப்பா பேசுனதா ஏதோ தப்பு இருக்காமா? இல்லப்பா, உங்க மனசுல உள்ளத நீங்க சொல்லிருக்கீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சின்ன வயசுல மனசு ரொம்ப பாதிச்சிருச்சுப்பா. இதை விட்டு வெளியே வர முடியல. யாரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாறிடுவாங்களோன்னு மனசு ஒரு மாதிரி படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. இன்னொரு தடவை அந்த வலியை என்னால தாங்கிக்க முடியாது. அதான் கண்டிப்பா உன்னையும் நான் எந்த விஷயத்துல குத்த சொல்ல மாட்டேமா. ஏன்னா என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமும் இருந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தவ. அந்த அளவுக்கு போல்டானவ நீ. நீயே இப்படி பேசுறேன்னா உன் மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோன்னு எனக்கு புரியுது. நீ என்ன செஞ்சாலும் அப்பா ஏத்துக்கிற. எப்பவும் உனக்காக நான் நிப்பேன். இந்த அப்பா எப்பவும் நிப்பேன்டா. சத்தியமூர்த்தி, சத்தியமூர்த்தி. பார்ட்னர், லவ் யூ பா. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் அப்படி என்ன நல்லது பண்ணிட்டேன்னு தெரியல.
லவ் யூ பா. தங்கம்மா லவ் யூடா. சரி சரி அழாத. அழகத்தாலே 2 பேரும் அழுதுகிட்டு பொண்ணுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு பாத்துக்கோடா. சரிப்பா. ஜோ ஜீவா தம்பி தங்கம்மா கண்ணீரத்தோட ஜீவா தம்பி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பாரு. நீங்களும். சரி சரி. ஹாய் ஜோ. ஜீவா தம்பி உள்ள வாங்க. ஐயோ மாமா நீங்களும் உள்ளதா இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். ஆ, இல்ல இல்ல, நானும் எவ்வளவோ ரீல்ஸ் பார்த்துட்டேன், ஒண்ணுமே சரிப்பட்டு வரல. இதுக்கு மேல ஓகே ஜெமினி கிட்டே ஐடியா கேட்டாலாம். இதுக்குதான் டக்குன்னு கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, கொஞ்ச நாளா லவ் பண்ணிருக்கலாம். சரத் அப்பவே என்ன பிடிக்கணும் சுத்தி சுத்தி வந்தாரு, அப்ப நாமளும் சேர்ந்து லவ் பண்ணிருக்கணும். பயந்து 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 இப்ப பாரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப கூட இதெல்லாம் தெரியாம நான் இப்படி சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க. சொல்ல போனா என்ன ஒரு பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஐயோ வேண்டாம் வேணி, உனக்கு நீயே பேசி பைத்தியம் ஆயிடாத. நேத்து பொழுதுதான் எப்படியோ போச்சு. நான் இன்னைக்கு பொழுது நேத்து இருந்த 2% இன்னைக்கு ஒரு 20-25% ஆவது இம்ப்ரெஸ் பண்ண லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கணும். ஆடாக வைக்கிறேன். சரி ஓகே ஓகே, இனி இப்படியே பொறுத்துக்கிட்டு இருந்தா நேரம் விரயமாகும். நேரம் விரயமானா என்ன ஆகும்? இம்ப்ரெஸ் லிஸ்ட்ல ஆட் ஆகுற சதவீதம் குறையும். நோ சீக்கிரம் 100% கம்ப்ளீட் பண்றோம். என்னங்க சரத்து, எனக்கா ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னீங்க. எனக்கு எதுவுமே தெரியாம இருக்கலாம், ஆனா ஜெமினிக்கு எல்லாமே தெரியும். ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் கேட்டா கூட அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணும். இப்ப எனக்கு பண்ணும் பாருங்க ஆன்சர். ஜெமினியோட அறிவை ஏன் அறிவுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் எவ்வளவு புத்திசாலியா நடந்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஜெமினி வாடா. ஐயோ அது பொண்ணா பையனா அதுகிட்ட கேட்டலாமா? வேண்டாம் வேண்டாம், அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் டைம் வேஸ்ட் ஆயிடும். நம்ம மேட்டருக்கு போவோம். சும்மா ஹாய் ஜெமினி போலாம். ஹாய் ஜெமினி. ஏய் உடனே ரிப்ளை பண்ணிருச்சு. உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்களா? உதவிதான். இங்க பாரு, நான் சொல்றதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுவியா? ஐயோ பண்ணுமா. என்ன உதவி வேணும் கேளுங்க. இதோ கேக்குறேன். ஹாய் ஜெமினி, என் ஹஸ்பண்ட இம்ப்ரெஸ் பண்ணணும். எப்படின்னு சொல்லு. ஏய் அடப்பாவி, உடனே அனுப்பி விட்டுட்ட. என்னடா பக்கம் பக்கமா அனுப்பியிருக்க? என்னது மகிழ்ச்சியான மற்றும் அன்பான உறவுக்கு நீங்கள் முயற்சிப்பது பாராட்டத்தக்கது. தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் கணவரை ஈர்க்கவும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தவும் சில ஆலோசனைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அடடா நிறைய ஆலோசனைகள் வந்திருக்கு. இதுல நமக்கு தேவையானது அன்பான வார்த்தைகள். அவரை பாராட்டுங்கள், அவர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை சொல்லுங்கள். இதெல்லாம் அவருக்கே தெரியும். வேற 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 சிறிய சர்ப்ரைஸ்கள். அவருக்கு பிடித்தமான சிற்றுண்டியை வாங்கி கொடுப்பது, எதிர்பாராத நேரத்தில் ஒரு சிறு பரிசு கொடுப்பது, அல்லது ஒரு அன்பான குறிப்பை எழுதி வைப்பது போன்ற சிறிய ஆச்சரியங்களை செய்யுங்கள். அடடா இதுக்கு தாண்டா ஜெமினி வேணும். இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே. பிடித்தமான சிற்றுண்டினா சரத்துக்கு பூரி கிழங்கு பிடிக்கும், ஆப்பம் பிடிக்கும். இது வீட்ல எப்பவும் செய்யறதா, ஏன் நம்ம சிற்றுண்டி செய்யணும்? சரத்துக்கு பிடிச்ச வேற ஏதாவது செஞ்சு கொடுத்தா நாம கடையில எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். சரத்துக்கு பிடிச்ச மாதிரி ஐடியா கிடைச்சிருச்சு. இதுக்கு சரத்துக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சு அதனால சரத் இம்ப்ரெஸ் ஆகி அது ரொம்ப பிடிச்சு போகணும். அப்படி ஐயோ அம்மா வைக்கிற நெத்திலி மீன் குழம்பு, அது என்ன ஒரு டேஸ்டா இருக்கும். சொல்லும் போதே எச்சி ஊறுதே. நெத்திலி மீன் வாங்கி நம்ம கையால மண் சட்டியில குழம்பு வச்சு சரத்துக்கு கொடுத்தா ஐயோ உண்மையிலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாரு. இது வரைக்கும் எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம், ஆனா மண் சட்டியில விறகடுப்புல ஆக்குறதுல சரத்து கண்டிப்பா சாப்பிட்டுக்க மாட்டாரு. கிராமத்துல இருந்து வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் சரத்துக்கு செஞ்சு கொடுக்காம இருந்தா எப்படி? ஐயோ ஜெமினி எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்க. இப்படி நீ ஒண்ணு சொன்ன, ஆனா நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன் பாத்தியா? நீ அநியாயத்துக்கு அறிவாளியா இருக்கடி. சரி இத உடனே நம்ம செஞ்சாகணும். ஐயோ அதுக்கு நெத்திலி மீன் யார்கிட்ட கேட்கலாம்? போய் வைஷாத்திட்டே கேட்கலாம். என்னங்க சரத்து, நீங்க டியூட்டிக்கு போயிட்டு வாங்க, இதே மணமணக்கிற நெத்திலி மீன் குழம்பு வச்சிருக்கேன். சாப்பிட்டதும் இம்ப்ரெஸ் லிஸ்ட்ல 100% ஆட் ஆகும் பாருங்க. சரி ஃபர்ஸ்ட் போய் வைஷாத்தையே பார்க்கலாம். வைஷாத்தா எனக்கு விறகு, அடுப்பு, மண் சட்டி, முக்கியமா மீன் வேணும் அத்தை. ஐயோ என்ன அநியாயத்துக்கு அழகா இருக்கா. ஐயோ கடவுளே ஏன்டா அப்படி சோதிக்கிற? உன்கிட்ட கேட்டேனா? நான் கேட்டேனா இப்படி ஒரு அழகான பொண்டாட்டிய கொடுன்னு? இல்ல கொடுத்ததும் கொடுத்த எல்லாரும் மாதிரியான வாழ்க்கைய கொடுத்தியா? தள்ளி வச்சு பாக்குறியே. ஐயோ எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏதாவது தகடு முகடா உளறிட்டேன், அப்புறம் நம்ம மூஞ்சிலே காரி துப்புவா. நல்லவனா நானும் எத்தனை நாள் தான் நடிக்கிறது? இந்த ஒரு கொடுமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. என்ன கொடுமை?
ஆ இல்ல ஏதோ கொடுமைன்னு கேட்டுச்சு. கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுச்சு. அதுக்கு முன்ன பேசுனதெல்லாம் அதுக்கு முன்ன என்ன பேசுன? இல்ல அழகு பொண்டாட்டி அதெல்லாம் என்ன அழகு பொண்டாட்டி? யார் அழகு? அது பக்கத்து வீட்டு பொண்ணு. ஓ ஏய் என்ன என்ன என்னம்மா? ஏண்டா உன்னை வந்தானு கவனிக்கணும் தான் நினைச்சேன். ஏதோ ஒரு ஃபீல்ல மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஃபீல்ல மறந்துட்டியா? ஏய் நீ எப்பவுமே மறக்கதான் செய்வ. மா இப்ப என்ன ஞாபகம் வந்துச்சு? ஏண்டா முட்டக்கண்ண முழியா என்னடா சொன்ன? நேத்து என்ன சொன்ன? நேத்தா? ஏய் நீ தான் தூங்கி எழுந்தா எல்லாத்தையும் மறந்துடுவேல. கண்டிப்பா மறந்துடுவேன். அத பத்தி பேசாம இருந்தா நான் இப்ப பக்கத்து வீட்டு பொண்ணு ஞாபகப்படுத்திட்டேல. ஐயோ ஏண்டா முட்டக்கண்ண முழியா, உனக்கு நான் பொண்டாட்டியா கிடைச்சதே பெரிய விஷயம். ஆமா ஆமா. இதெல்லாம் சான்ஸ் கிடைச்சா வேற ஏதாவது பொண்ண பாப்ப. ஐயோ அந்த வாய்ப்பு தான் கிடைக்காம போச்சே. அப்போ கிடைச்சா பாப்ப. அதான் கிடைக்கலையே. டேய் கிடைச்சா பாப்பியா? கிடைக்கவே இல்லம்மா. எருமை நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது. அப்ப சொல்லு, சான்ஸ் கிடைச்சா பாப்பியா? ஐயோ கூமுட்ட, எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்ல. டேய் ஷோ, இதுக்கு முன்ன உனக்கு கிடைச்சதான்னு கேக்கல. இனிமேல் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா பாப்பியா? எங்க மாமா எப்பவும் சொல்லிருக்காரு, மனுஷனுக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் ஒரு தடவை தாண்டா வரும், நம்ம யூஸ் பண்ணிக்கணும், தவற விட்டுறக்கூடாது. இப்ப எந்த வாய்ப்பா இருந்தாலும் பயன்படுத்திக்கோ, பயன்படுத்திக்கிறவன் தான் நல்ல மனுஷன் அப்படின்னு எங்க ரத்ன மாமா சொல்லிருக்காரு. வாய்ப்பை பயன்படுத்தி பாப்போம். ஓஹோ பயன்படுத்திக்கவ. எஸ். ஏண்டா அப்பனா ஏதாவது ஒரு பொண்ண பார்த்தா நீயும் பாப்ப. பார்த்தா பார்க்க வேண்டிதான். பேசுனா பேச வேண்டிதான். சிரிச்சா சிரிக்க வேண்டிதான். இதெல்லாம் ஒரு கேள்வியா? லவ் பண்றேன்னு சொன்னா லவ் பண்ண வேண்டிதான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா ஓகே சொல்ல வேண்டிதான். என்னன்னா ஓகே சொல்லுவ? எஸ். கல்யாணமும் பண்ணிக்குவ? என்னமா நீ ஒரு பொண்ணு கேட்டா செய்யக்கூடாதா? இங்க ரத்ன மாமா சொல்லிருக்காரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும்னு. ஓ சரி ஓகே, வாய்ப்பை நான் உருவாக்குறேன். வாவ் சூப்பர் சூப்பர். இங்க பாரு ஜோதிகா, பாக்குறதும் பாக்குற, நீயே பேர் அழகிதான். ஆனா பாத்தேனா உன்னை விட ஒரு அழகியா பாரு. பாத்தலாமே. எப்ப பாப்ப? இன்னைக்கே பாத்தலாம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நல்லா பேசணும், பழகணும், ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அப்புறம் தான் அந்த லவ் எல்லாமே. ஓகேவா? உடனே டக்குன்னு காதல் கல்யாணம்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி இல்ல, இப்ப வரைக்கும் நான் லவ் எல்லாம் பண்ணதே இல்ல. ஓ அன்னைக்கு நான் லவ் யூ சொன்னேன். சொன்னதோட சரி, அடுத்து என்ன பண்ண? என்ன பண்ணணும்? அன்பை பரிமாறிக்கணுமா? பரிமாறிக்கணும். எப்பயாவது என்ன பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியா? ஏய் ஜீவா, நைட் நல்லா தூங்குனியா? எப்படா தூங்குன? காலையில அலாரம் வச்சு எழுந்திருப்பியா? எப்படிடா ஆபீஸ் கிளம்புவ? இன்னைக்கு மீட்டிங் சொன்னியா, அட்டென்ட் பண்ணியா? சூப்பரா பண்ணியா? இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வியில நம்மளோட அன்பை பரிமாறிக்கணும். இப்போ வரைக்கும் நீ இதை எதையாவது செஞ்சிருக்கியா? ஏதோ ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசுற, அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்கும் சரி எனக்கும் சரி, இந்த வீட்டு மருமகளாவும் எனக்கு பொண்டாட்டியாவும் நீ நடந்துகிட்டது கிடையாது. ஓகே ஓகே, அதெல்லாம் நான் கம்பேர் பண்ண மாட்டேன், அது உன்னோட இஷ்டம். ஆனா என்ன லவ் பண்ற, என்ன பிடிக்கும்னு சொன்ன, நான் அதுக்கேத்த மாதிரி கூட சரி ஓகே, இதுவும் ஓ இஷ்டம், எதையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் மைண்ட் செட் அப்படித்தான். எதுவுமே கம்பேர் பண்ணக்கூடாதா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும், அதுபடி நம்மள விட்டுறணும். யாரையும் எதுக்காகவும் நம்ம தேவைக்காக இழுத்து பிடிச்சோன்னு வச்சுக்கோ, ரொம்ப நாளைக்கெல்லாம் இழுத்து பிடிச்சு வச்சிருக்க முடியாது. ஒரு நாள் நாமளே வழி தாங்காம விட்டுருவோம். அது எதுக்கு? அது அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அதனால அவரார் விருப்பப்படி விடுறது ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா என்ன ஏன் கம்பேர் பண்ண மாட்டியா? விட்டுருவியா? ஏய் எவ்வளவோ சொல்லிட்டேன், இந்த குடும்பம் உன்னை நல்லா பாத்துக்கோன்னு. ஏன் மீறி நீ போறேன்னு சொன்னா நான் இப்படி உன்னை புடிச்சு நிப்பாட்ட முடியும்? சரி ஓகேன்னு தான் சொல்ல முடியும். ஜீவா, அது உனக்கு எது பிடிக்குதோ அது படி கண்டிப்பா நடந்துக்குவேன். உனக்கு எது பிடிக்கலையோ அதை கண்டிப்பா நான் செய்யவும் மாட்டேன். ஒத்திகா, இதுவும் ஒரு வகையான அன்புதான், பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறது. அது வந்து ஏய் அப்புறம் இன்னொன்னு கரெக்டா நோட் பண்ணிக்கோ, என்னதான் இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் ஃபேவரைட். உள்ள போனா ஒரு மன்மதன் வச்சுக்கோவேன். நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்ட, என்ன தேடி நிறைய பொண்ணுங்க வாரேன்னு கியூல நிக்கிறாங்க. யாரும் சிரிக்காதீங்க, சும்மா பில்டப். கேட்டுச்சா? கியூல நிக்கிறாங்க. அதனால அவங்கள உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கட்டிக்குவியா? ஐயா, எந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அந்த பொண்ணை பார்த்து கட்டிக்குவேன். தலைவர் சொல்லியிருக்காருமா, அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓய் என்ன பாக்குற? நான் கூட திடீர்னு உன்னை விட்டு போயிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, உன் சந்தோஷம் போயிடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினைச்சேன். நான் இப்பதான் புரியுது நீ எதா இருந்தாலும் கேஷுவலா எடுத்துக்குவேன்னு. ஜீவா, இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். திடீர்னு நான் உன்னை விட்டு போயிட்டா உனக்கு பிரச்சனை இல்ல பாத்தியா? ஏய் என்ன இவ எப்படி பேசுறா? இப்படிலாம் நம்ம பேசினா பொசிசிவ்ல, இப்படிலாம் பண்ணாதடா, நீ எனக்கு மட்டும்தான் அப்படி இப்படின்னு பேசுவான்னு நினைச்சா. ஐயோ ஜோதிகாவை புரிஞ்சுக்கவே முடியல, என்ன மைண்ட் செட்ல இருக்கானே தெரிய மாட்டேங்குது.
சரி ஓகே. இப்ப என்ன பேசினாலும் ஜோதிகாவுக்கு புரியாது. ஆனா ஜோதிகா, என்னைக்காவது ஒரு நாள் நீயே உன் மனசை விட்டு பேசுவ. அப்ப அந்த மனசு ஃபுல்லா நான் மட்டும்தான் இருப்பேன். கண்டிப்பா நான் மட்டும்தான் இருப்பேன். இந்த காதல் நினைவுகள் தாங்காதே, அது தூங்கும் போதிலும் தூங்காதே. பார்க்க